அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் செஞ்ச குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக வந்துருந்துச்சிங்க. இதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு ஜிஆர்டி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இதில் ஒரு பேக்கெட் தான் இப்போ நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு பேக்கெட்டில் எத்தனை உருண்டை வந்திருக்குன்னு. நான் இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதில் கையில் நெய் தடவிக்கிட்டு இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு. இதை நீங்கள் முழுக்க லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நீங்கள் பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பொரிக்கும் போது இந்த குலோப் ஜாமுன் உருண்டை நல்லா பெருசாக உப்பி வரும். அதுவும் இல்லாமல் இந்த சுகர் சிரப்பில் நீங்கள் இதை ஊற வைக்கும் போது அந்த சிரப் ரொம்ப நல்லா இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸில் ஏறுங்க. ஏறி இந்த உருண்டை நல்லா இன்னும் பெருசாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த உருண்டையில் சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடணுன்ட்டு எல்லா உருண்டையுமே ஆயிலில் போட்டுருவாங்க, போட்டு சீக்கிரம் பொரிச்சு எடுத்துருவாங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பெருசாக டேஸ்டியாக வரணுன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த உருண்டையை போட்டு ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க இந்த குலோப் ஜாமுன். இது நான் இந்த பேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உருண்டை அதிகமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பேன் பெருசு சின்னதாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையை பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் 9 உருண்டை போட்டுக்கிறேங்க. இதே எனக்கு அதிகம்தான். எவ்வளோக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை ரொம்ப பொறுமையாக நம்ம பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக வருங்க. ஏன்னா இந்த குலோப் ஜாமுன் உள்ளக்கெல்லாம் இந்த உருண்டை பொரிஞ்சு வரணும். உள்ளக்கெல்லாம் பொரியணுன்னாக்கா நம்ம ரொம்ப பொறுமையாக இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொரிக்கணுங்க. ஆயில் ரொம்ப ஹீட் கம்மியாக தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளக்கெல்லாம் நல்லா பொரியுங்க. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. பாருங்கள், குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா ரெட்டிஷாக சோர்ந்து வந்திருக்குங்க. இதுதான் சூப்பரான பக்குவம். இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. சரியாக சோறாமல் நம்ம எடுத்தாலும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இதில் இன்னொரு டிப்ஸ் இருக்குங்க. இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உருண்டை நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. டிப்ஸ் ஒன்று சொல்லணுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா பன்னீரில் குங்குமப்பூ கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுக்கணுங்க. இது சுகர் சிரப்பில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சுகர் சிரப்புக்கு நான் 400 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு 400 மில்லி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இதை ரொம்ப வத்த விடணும் இல்லை ரொம்ப கம்பி பதம் வரணும்லாம் தேவையே இல்லை. இது சும்மா ஒரு கம்பி பதம் வந்தால் கூட போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரும் குங்குமப்பூவும் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூ பன்னீரில் ஊற வச்சு போடுறதுனால நம்மளுக்கு குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. கையில் விரலில் தொட்டு பாருங்கள். இதில் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு இதில் நம்ம உருண்டை செஞ்சு வச்சோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதில் அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை போட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இல்லை ஃபுல் நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சிடணுங்க. பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்ல பெரிய பெரிய உருண்டையாக சூப்பராக இருக்குது. இதை நான் அன்றைக்கி நைட் தான் செஞ்சேன். நைட்டே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஊறி குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.